ஹலோ சுட்டி குட்டீஸ், ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? புத்திசாலி சிங்கம். ஒரு காட்டில் தந்திர குணம் உள்ள நரி ஒன்று இருந்தது. அந்த நரி எப்போதும் தன் புத்திசாலித்தனத்தால் கண்ணிமைக்கும் நொடியில் மற்ற விலங்குகளை பிடித்து தனக்கு தானே விருந்து வைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் நரி காட்டின் ராஜாவாய சிங்கத்திடம் சென்றது. சிங்கத்தின் அருகில் சென்று, "ஓ ராஜாவே, என் வாழ்க்கையில் உள்ள மீதி நாட்களையெல்லாம் உங்களுடன் சேவை செய்து வாழ நினைக்கின்றேன். நீங்கள் வேட்டையாட வேண்டிய மிருகங்களை நானே காட்டித் தருவேன்" அப்படின்னு அந்த நரி சிங்கத்தை பார்த்து சொன்னது. புத்திசாலியான சிங்கத்திற்கு நரியின் தந்திரம் புரிந்தது. வேலை ஒன்று செய்யாமல் தான் பிடிக்கும் இரையின் மீதியை உண்டு வாழலாம் என்று நரி நினைப்பது சிங்கத்திற்கு புரிந்தது. குள்ள நரிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த சிங்கம் நரியின் இஷ்டத்திற்கு சம்மதித்தது. அவர்கள் இருவரும் வேட்டையாட காற்றுக்கு சென்றனர். நரி காட்டிக் கொடுத்த மானை சிங்கம் அடித்து வீழ்த்தியது. சிங்கம் உணவை பங்கு வைக்கையில் 3 பங்காய் பிரித்தது. அதனை கண்ட நரி ஆச்சரியப்பட்டது. உடனே, "ஓ ராஜாவே, ஏன் நீங்கள் உணவை 3 பங்காக பிரித்துள்ளீர்?" என்று கேட்டது. அதற்கு சிங்கம் சிரித்து கொண்டே பதில் சொன்னது, "நான் காட்டின் ராஜாவானதால் முதல் பங்கு என்னுடையது. இந்த இரையை பிடித்தது நான் தான், அதனால் 2வது பங்கு என்னுடையது." உடனே நரி 3வது பங்கு கிடைக்கும் என்று நினைத்தது. ஆனால் சிங்கம் சொன்னது, "நீ காட்டின் பிரஜை, அதனால் நீ இந்த காட்டின் ராஜாவான எனக்கு வரி செலுத்த வேண்டும். எனவே அதற்கு இந்த 3வது பங்கு என்னுடையதாக இருக்கும்" என்று சொன்னது. இதனை கேட்ட நரி மிகவும் மனம் உடைந்து போனது. சிங்கம் தனக்கு ஒரு பாடம் கற்பித்து விட்டது என்று நரிக்கு புரிந்தது. எனவே தன்னுடைய உணவை தானே தேட வேண்டும் என்று முடிவெடுத்தது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, ஏமாற்றுபவன் அதன் பலனை அனுபவிப்பான். பாய் குட்டீஸ், இனி அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.